ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மதியம் லஞ்சு சமைக்க போகிறேன். இது இப்போ மீன் வாங்கிட்டு வந்தேன் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி டவுனுக்கு போயிருந்தேன்னா, அப்போ மீன் வாங்கிட்டு வந்தேன். என்ன மீன், எப்படி கழுவுறேன்னு வாங்க வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி டவுனுக்கு போயிருந்தேன் ஒரு இப்போ மீன் வாங்கினேன். இது மஞ்சப்பாறை மீனா. தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மீன், நல்லா சாப்பிடுவானே. இது கரவெல்லை மீனுன்னு சொன்னாங்க. அரை கிலோ 100 தான் சொன்னாங்க. அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு அரை கிலோ 100 வாங்கிட்டு வந்தேன் உறவுகளே. அரை கிலோ 100 கணிசமான மீன் தானே உறவுகளே, நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சிசர்ட்டு ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணிக்கிட்டேன். வால் பகுதி எல்லாமே நல்லா அந்த மேலெல்லாம் இருக்கும்ல செவில், அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். இதில் ஸ்லாம்பு இருக்காது. அப்படியே அந்த வாய்ப்பகுதி அப்படியே பிச்சு குடல் எடுத்துகிட்டு வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ மீன் எப்படி கழுவுறோன்னு பாருங்கள். ஒரு பாட்டி கொடுத்தாங்க. பையனுக்குன்னு சொன்னோடனே கூட 2 மீன் எக்ஸ்ட்ராவே போட்டாங்க அந்த பாட்டி. அந்த பாட்டிக்கு ரொம்ப பெரிய மனசு தான் உண்மையிலேயே. 2 மீன் எக்ஸ்ட்ரா போட்டாங்க. வாங்க இப்போ மீனை கழுவலாம். இப்போ ஸ்லாம்பு இல்லை, இப்போ அருவாமனை எடுத்து கட் பண்ணிக்கலாம். அதில் ஸ்லாம்பே இருக்காது. அந்த கீழே ஒரு மாதிரி இருக்கும், செவில் மாதிரி. அதை எடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் அருவாமனையில் பிச்சிட்டு இருந்தேன். நான் இங்கே மொபைலை வச்சுட்டு அங்கிட்டு எடுத்துகிட்டு இருந்தேங்க. வீடியோக்குள்ளேயே நான் கவர் ஆகவே இல்லை. சாரி உறவுகளை மன்னிச்சிக்கோங்க. இப்போ வாயை பிச்சு குடல் எடுத்து போட்டுட்டேன். வேலை முடிஞ்சிருச்சு. இப்படி எல்லா மீனையும் ஸ்பீடாக கழுவி எடுத்துக்கிற வேண்டியதான் உறவுகளே. எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மீன் கூட எனக்கு கழுவ தெரியாது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீலாம் கல்யாணம் ஆகி எங்கே போய் மீன் கறிலாம் வாங்கி சமைக்க போகிற, நீலாம் உனக்கு ஒரு வேலையும் செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க சின்ன பிள்ளையிலலாம். இப்போல்லாம் அப்புறம் மேரேஜ் ஆகி வந்த புதுசில் எனக்கு மீனே கழுவ தெரியாது. எங்கள் மாமியார்கிட்ட தான் கொடுப்பேன். மீனை வாங்கி வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை. மீனை வாங்கினோமா டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணோமா குழம்பு வச்சோமா சாப்பிட்டோமான்னு இருந்துடுறது. அதெல்லாம் ஒரு காலங்க. அம்மாக்கிட்ட பேச்சு வாங்கினதெல்லாம் ஒரு காலம். மீன் கழுவ தெரியலம்பாங்க, காய் நறுக்க தெரியலம்பாங்க, கருவாடாய தெரியலம்பாங்க. இப்போதான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, விதவிதமாக சமைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இப்போ தாங்க தெரியுது அம்மாவோட அருமை என்னன்னு. அப்போவே சொன்னாங்க எங்கள் அம்மா. இப்போல்லாம் அதை நினச்சி பார்த்தா கூட எனக்கெல்லாம் சிரிப்பாக தாங்க வரும். இப்போ நம்மலாம் இந்த உட்காந்து இப்படி உட்காந்து மீனை கழுவிட்டு இருக்கோமே அப்படின்னு நினச்சி பார்த்தா சிரிப்பேன். ஒரு சில நேரங்கள்லாம் நானாக உட்காந்து தனியாக உட்காந்து இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போதெல்லாம் எங்கள் அம்மாவை ஞாபகம் தான் எனக்கு அடிக்கடி வரும். நான் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லுவேன். எங்கள் அம்மா சிரிப்பாங்க. மீன்லாம் ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் தாங்க. பாருங்கள் எப்படி நல்லா ரெட் கலரில் இருக்குன்னு. ஒரு 10 மீன் இருக்கும்னு நினைக்கிறேங்க அரை கிலோவுக்கு. பரவாயில்ல, தம்பிக்காக மட்டும்தான் வாங்கினேன். நான்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். குட்டி தம்பிக்காக தான் இந்த மீனே வாங்கினேனே. அவர் நல்லா சாப்பிடுவார். மீன் குழம்பு, மீன், தோசை, இட்லியில் வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவான். செம்ம வெயிலுங்க. வெயிலுக்கு மரத்தடிக்கு கீழே உட்காந்து மீனை உட்காந்து கழுவிட்டுருக்கேன். என்ன பேசுகிறதுனே தெரியல எனக்கு. சாரி உறவுகளை, ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா மீனையும் கழுவிக்கிட்டாச்சு. இன்னும் 1 மீனோ 2 மீனோ தான் கிடக்கு உறவுகளை கழுவுறதுக்கு. ஸ்பீடாக ஆஞ்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் குழம்பு வைக்க வேண்டியது தான். இப்போ எல்லா மீனையுமே கழுவியாச்சு. பாருங்கள். இப்படி தான் நம்ம சின்ன மீனாக இருந்ததுனால நான் பீஸாக போடலை. அப்படியாவே இதை மட்டும் பிச்சுட்டு போட்டுட்டேன். மீன் ரொம்ப பெரிய மீன் இல்லை, அதனால் அப்படியே முழுசாகவே போட்டேன் குழம்புல. கொஞ்சமாக தானே இருக்குது. ஆனால் மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீனுங்க, நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு பக்கம் உலை வச்சு அரிசி போட்டிருந்தேன், அது கொதிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தேவையான புளி ஊற போட்டுக்கிடலாம். புளி ஒரு பக்கம் ஊற போட்டுட்டு தக்காளி வெங்காயம் நறுக்கிட்டு குழம்பு வைக்கும்போது வீடியோக்குள்ளே வரேன் உறவுகளே. சாப்பாடு வடிச்சுக்கிட்டாச்சு. இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை காய வச்சுட்டு அங்கிட்டு போய் காய வச்சுட்டு வெந்தயத்தை போய் போயிட்டு வர்றதுக்குள்ளே இப்போ
இப்போ வந்து புளி தண்ணி, தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே அங்கிட்டு போய் வீடியோ எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே இங்கிட்டு வெந்தயத்தை போட்டேங்க, கரிஞ்சு போயிடுச்சுங்க. அப்புறம் என்னங்க, பச்சை மிளகா இத்தனையும் வாயுவுக்காக வெள்ளைப்பூடு, அப்புறம் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்குன்னு வதக்கி அப்புறம் நறுக்கி வச்ச தக்காளியும் போட்டு அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரக்குள்ளே வெந்தயம் கரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன, தக்காளியை நல்லா வதக்கினதுக்கப்புறம் அது வதங்குது 3 மணி நேரம் வதங்குது உறவுகளை. தக்காளி கொஞ்சமாக உப்பு போட்டால் வெந்துருன்னு சொல்லிட்டு உப்பு போட்டு வேக வச்சுட்டு இங்கிட்டு வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தேன்ல, புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தேன்னா அதில் வந்து மசாலா பொடி போட்டுக்கரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா பொடி போட போகிறேன். நாங்கள்லாம் வந்து அந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறோம்ல, அதிலே போட மாட்டோம். இங்கெல்லாம் வந்து மீன் குழம்புக்கு மட்டும் புளி தண்ணி தனியாக ரெடி பண்ணியிருப்போம். அதில் வந்து குழம்பு மிளகாய் தூள், மல்லிப்பொடி, தனி மிளகா பொடி எல்லாமே போட்டு அதை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கிடுவோம். அந்த புளி தண்ணியை வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம கரைச்சி வச்சுருப்போம்ல மசாலா பொடியோடு இருக்கும் அந்த புளி தண்ணி எல்லாமே வந்து புளிப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சிட்ருந்தேன். அதுக்குள்ளேயே நம்ம வெங்காயமும் தக்காளியும் வந்து நல்லா வேகவே ஆரம்பிச்சிருச்சு. நசுங்க அது லேசாக வந்து இப்போ கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நல்லாவே வந்து தக்காளி வந்து மசிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி கரண்டி வச்சு குத்துன்னு குத்திக்கிட்டு இருந்தேன் உறவுங்களே. காமெடியாக தான் இருக்கும். நான் சமைக்கும் போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படியா நாங்கள் அங்கன்னு குத்தி ஒரு வழியாக அந்த தக்காளியை வந்து மசிய வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அது புளி தண்ணி, அதில் வந்து புளிப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. ஏன்னா ஒரு வேளை புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா தக்காளி கூட பிணைஞ்சிட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் சேர்த்து நம்ம வந்து உரப்பு, புளிப்பு, உப்பு எல்லாமே காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னாலே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்ப கூட்டி அடுப்பில் வைக்க வேண்டியதான் வருவங்களே. அவ்வளோதான். வந்து கரைச்சி வச்சுக்கிட்ட புளியை வந்து நம்ம இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். புளிப்பு நல்லாவே இருந்தது, கரெக்டாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் எல்லாருமே சமைச்சு வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்ப நேரமாக சொன்ன தக்காளி வந்து நல்லாவே மசிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து கரைச்சி வச்ச நம்ம மசாலா பொடியெல்லாம் போட்டு வச்ச புளி தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தான் உறவுங்களே குழம்பே. இப்போ வந்து மசாலா பொடி ஆட் பண்ணியாச்சு. முருங்கைக்காய் இல்லை உறவுங்களே, அதனால் முருங்கைக்காய் போடலை. முருங்கைக்காயே இப்போ அவ்வளோவா இல்லை, ஏன்னா சீசன் இல்லையா, அதனால் முருங்கைக்காய் அவ்வளோவா இல்லை. இப்போ வந்து உண்டாச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தா நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு உறவுங்களே. இப்போ வந்து மீன் போட்டுக்கரலாம். மீனை போட்டாச்சுங்க. தேங்காயெலாம் முதல்ல நான் ஊற்றிட்டேன். குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் உப்பு போட்டு தேங்காயெலாம் ஊற்றிட்டேன். இப்போ வந்து மீன் போட்டுட்டு அப்புறம் என்னங்க, நல்லா கொதித்து மீன் ரெடியாகவும் சாப்பாட்டில் வச்சு ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான். யாரெல்லாம் இந்த மாதிரி மீன் குழம்பு வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா நீங்கள் எப்படி மீன் குழம்பு வைப்பீங்கன்னு இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வருவங்களே. இப்போ வந்து மீன்லாம் போட்டுக்கிட்டாச்சு. இதான் மீன் குழம்பு கொதிக்க போகுது. வந்து மீன் வந்து
நல்லாவே கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. நல்லா மீன் வெந்திருக்கு பாருங்கள் நல்லா. ஆனால் மீன் உடையவே இல்லைங்க. மீன் நல்லா வெந்திருந்தது. குழம்புமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நல்லா ருசியாக இருந்தது. ஏன்னா ஃப்ரெஷ்ஷான மீனில். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.